இந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு சார். நல்லா இருந்த ஒருத்தர் வந்துட்டு டக்குன்னு ஃபினான்ஷியலி டவுனா ஆகுறாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா லைஃப் ரெக்வயர்ஸ் ஒன்லி காமன் சென்ஸ். ஐசக் நியூட்டன்கிறவர் வந்து ஆப்பிள் கீழே விழுந்தோடனே கிராவிடேஷன் புல்லை பற்றி பேசினார். ஹி லாஸ்ட் மணி 300 years பிஃபோர்னு வச்சுங்களேன். க்ளோஸ் டு அபவுட் 27 crores இன்னைக்கு வேல்யூ இல்லை. ஸோ மைக் டைசன் தெரியும்ல, 21 பெட்ரூமு, 35 பாத்ரூமு, 110 கார். ஸோ 36 வயசுல ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்போ 50-55 வயசுல திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துட்டார். நம்ம உண்மையுமே ஏழையா இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம இன்கம் குறைவா இருக்கு அப்படின்றதா, இல்லை வந்துட்டு இந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் சொல்றாங்க, அது நம்ம இன்கம்மை சாப்பிட்றதுனாலயா? பஃபட் சொல்கிறார், நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களை நீங்கள் வாங்கினீங்கன்னா தேவை இருக்கும்போது தேவை உள்ள பொருட்களை விற்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பஃபட் சொல்கிறார். வரவுக்கு மேலே செலவு இருந்தால் கஷ்டம் நம்மளுக்கு. ஸோ டு நாட் டேக் ரிஸ்க் which would threaten your survival. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இந்த வீடியோ எல்லாருக்கும் இம்பார்ட்டன்றதை தாண்டி எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா இந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு சார். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா இருந்த ஒருத்தர் வந்துட்டு டக்குன்னு ஃபினான்ஷியலி டவுனா ஆகுறாங்க அப்படின்னா அவங்க திரும்ப அதே பொசிஷனுக்கு மீண்டு வந்தாங்களா அப்படின்னு பார்த்துருக்கேனான்னு கேட்டால் பார்த்ததில்லை. நிறைய இடத்துலையும் கேள்விப்பட்டிருக்கேன், வேறு நல்லா இருந்தாருப்பா இப்போ இப்படி ஆகிட்டாருப்பான்னு சொல்லி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் போயிடக்கூடாது, இந்த வீடியோ பார்க்குறவங்களும் போயிடக்கூடாது சார். ஸோ அதுக்கான ஒரு வீடியோவை தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ என்ன விஷயம்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். இப்போ நியூட்டன் இருக்காங்க, ஐன்ஸ்டைன் இருந்திருக்காரு. இவங்க எல்லாருமே நார்மலாக சொல்றதுன்னா ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டில் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு. ஆனால் அவங்களே பணத்தெல்லாம் கோட்டை விட்ட கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களே பணத்தை லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது எதனால சார்? அவ்வளோ பெரிய ஆளுங்களுக்கே ஆகிறப்போ இப்போ நாங்கள்லாம் சாதாரணமாக இருக்கோம், நாங்கள் லூஸ் பண்ணோம்னா எங்களால் வரவே முடியாதுன்னு தோணுது. இந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறப்ப ரொம்ப டிமோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லைன்னு அன்றைக்கே கவிஞர் சொல்லியிருக்காரு. ஸோ வெற்றி பெற்றுட்டா நீங்கள் பெரிய புத்திசாலி அர்த்தம் கிடையாதுப்பா அப்படிங்கிறது தான் அந்த பாட்டோடைய இது. யார் வேணால் வெற்றி பெறலாம், பட் புத்திசாலியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஐக்யூ இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். லைஃப்பில் வந்து நம்மளுக்கு வந்து காமன் சென்ஸு தான். ஒரு சாதாரண இப்போ நம்ம எந்த ப்ரொஃபஷனையும் குறைவாகவும் ஒரு ப்ரொஃபஷனை ஜாஸ்தியும் சொன்னால் ப்ராப்ளம் ஆகிடும். ஒரு சிம்பிளாக என்ன சொல்கிறோம், ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு, அவர் வந்து ஒரு பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை போயிட்டு இது பண்ணுறாரு. சின்ன மளிகை கடை வச்சுருக்கிற ஒரு பெரியார் ஆகிறத நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. பட் பெருசாக படித்தவங்க இருக்காங்கல்ல, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, MBA, IIM, IIT, பட் அவங்களோட இவங்க வந்து பெரிய பணக்கார ஆகிற ஸ்டோரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, லைஃப் ரெக்வயர்ஸ் ஒன்லி காமன் சென்ஸ். லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு புத்தி பெருசாக இருக்கணும், அதான் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர காமன் சென்ஸோட லைஃப்பில் இருந்தாலே நீங்கள் வந்து வெற்றியும் பெறலாம், புத்திசாலியாகவும் இருக்கலாம்ங்கிறது தான் என்னுடைய வியூ. நீங்கள் ஐசக் நியூட்டன் சொன்னீங்கல்ல, ஐசக் நியூட்டன் அந்த சி பபுள்னு நினைக்கிறேன். அந்த காலத்திலேயே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்றைக்கி என்ன தேதியில் வந்து ஒரு $3 million வச்சுங்களேன். $3 million அவ்வளோ, ஒரு $1 million இன்றைக்கி எவ்வளவு, ஒரு 9 கோடி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ 3 million இன்றைக்கி தேதியில் ஒரு 27 கோடி விட்டுருக்காரு. ஐசக் நியூட்டன்கிறவர் வந்து ஆப்பிள் கீழே விழுந்தோடனே கிராவிடேஷன் புல்லை பற்றி பேசினார். ஏன் ஆப்பிள் கீழே விழணும், ஏன் மேலே போகக்கூடாது, ஸோ கிராவிட்டின்னு ஒன்று இருக்குது, அப்படி இப்படிலாம் பேசினவர். ஹீ லாஸ்ட் மணி 300 years பிஃபோர்னு வச்சுங்களேன். ஹீ லாஸ்ட் மணி க்ளோஸ் டு அபவுட் 27 crores இன்னைக்கு வேல்யூ இல்லை. ஸோ ஐக்யூ முக்கியம் இல்லை, EQ தான் இம்பார்ட்டன்ட். எமோஷனல் கோஷன்ட் தான் இம்பார்ட்டன்ட், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி இட் இஸ் நத்திங் டு டூ வித் பிரெயின், இட் இஸ் டு டூ வித் ஸ்டொமக் அப்படிங்கிறது தான் என்னுடைய வியூ. பட் வாட் ஐ வாண்டட் டு, நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லும் போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. ஐ வாண்டட் டு டெல் ஒன்லி ஒன் திங், இட் இஸ் பெயின்ஃபுல் டு பி புவர். இட் இஸ் மோர் பெயின்ஃபுல் டு பி புவர் ஆஃப்டர் பிகமிங் ரிச். அண்ணாமலை படத்தில் ரஜினிகாந்த் அழகாக சொல்லுவார் அந்த டைலாக், எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அது. கெட்டு போனவன் வாழலாம், ஆனால் நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு. நீங்கள் புத்திசாலியாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை தான் ஏழையாக இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட். புத்திசாலியாக இருந்தால் ஒரு தடவை தான் ஏழையாக இருக்கணும். ஸோ அதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு, ரெக்லெஸ்ஸாக இருக்கிறது. கோயிங் இப்படியே தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறது. கோயிங் நல்லா இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால் வந்து தரையில் தான் இருக்கணும், கால் மேலே இருந்ததுன்னா கஷ்டம். இப்பயுமே தலை மேல் நோக்கி பார்க்கணும். யுவர் ஐ ஷுட் பி ஆன் த மூன் ஆர் த ஸ்டார்ஸ், பட் யுவர் ஃபீட் ஷுட் பி கிரவுண்டட். காலு கொஞ்சம் மேலே இருந்ததுன்னா கஷ்டம் தான். ஸோ மைக் டைசன் தெரியும்ல? தெரியும் சார். இந்த பெரிய பாக்ஸர் இப்போ கூட இந்த யாரோடைய ஒரு ஃபைட் பண்ணாரு, ஃபைட் பண்ணி தோத்து கூடி போனாரு, யாரும். பட் சின்ன வயசுல ஒரு வந்து ஒரு செகண்ட்ஸ்ல எல்லாரையும் வீழ்த்திடுவார். நாக் அவுட் தான் அவருடைய ஃபேமஸ் இது. அவருடைய லைஃப் ஸ்டைல் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 21 பெட்ரூமு, 35 பாத்ரூமு, 110 காரு. ஒருத்தர், ஒரு தனி மனிதன் 110 காரு.
இந்த பெட்லியா அது ஒரு கார் இருக்கு, பெரிய கார். பென்ட்லி சார். பெட்லியா பென்ட்லி. பென்ட்லி அது $3,20,000 போல் இருக்கு. இதெல்லாம் நான் படிச்சதை வச்சு சொல்கிறேன். $3,20,000 போல் இருக்கு. ஒரு கார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 4 கார் வாங்குறாரு. வீட்டில் 110 கார் இருக்கு. தேவையில்லாத ஆடம்பரத்தை பண்ணும்போது அப்புறமா 2003 ஜெயிலில் விட்டு வரும்போது கையில் பணமே இல்லாமல் லீகல் ஃபீஸ் கட்ட முடியாமல் பாப்பர் ஆயிட்டார், ஏழை ஆயிட்டார், போண்டி ஆயிட்டார். 2 புலி. நம்ம இப்படி கேட்கலாம், அவர் சம்பாதிக்கிறாரு, அவர் வாங்கினாருங்கிறது. பட்டு ரெக்லெஸ்ஸாக இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு சேவிங் இல்லாமல் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, டைவர்ஸ் ஆகுது, கோர்ட்டுக்கு போகிறாரு, ஜெயிலுக்கு போகிறாரு. ஜெயிலேருந்து வரும்போது பாப்பர்னு பணமே இல்லைங்கிறாரு. ஒரு காலத்தில் ஃபோர்ப்ஸுங்கிறது ரிச்சஸ்ட் பர்சனுடைய லிஸ்ட்டை கொடுக்குற ஒரு இதில் 250 கோடி ஒரு வருஷத்துக்கு சம்பாதிச்ச ஒரு அத்லெட் யாருன்னு பார்த்தா மைக் டைசன் தான். ஒரு 40-50 ஃபைட் பண்ணியிருப்பாரு. எவ்வளோ ஃபைட் பண்ணியிருப்பாருன்னு நம்மளுக்கு தெரியாது. டொனால்ட் ட்ரம்ப் இப்போ இருக்கார் இல்லையா, பிரசிடெண்ட்டாக இருக்கார் இல்லையா, அவர் தான் அவருடைய ஃபைட்டுக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது அவர் சின்ன வயசாக இருக்கும்போது. ஓகே. ஸோ 36 வயசுல ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்போ 50-55 வயசுல திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துட்டார். பாயிண்ட் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி தான், கெட்டு போய் நல்லா வாழலாம். ஆனால் நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போகும்போது பெயின்ஃபுல் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். இப்போ யூடியூப் பண்ணுறாரு, பாட்காஸ்ட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? அவருடைய ஸ்டேட்மெண்ட், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே என்ன தெரியுமா வருது? மை ஹோல் லைஃப் இஸ் அ வேஸ்ட், ஐ ஹவ் பின் எ ஃபெயிலியர்னு சொல்கிறார். எல்லா வீடியோலையும் அதை சொல்கிறார். ஆக்சுவலாக இவ்வளோ பணம் சம்பாதிச்சவர், இவ்வளோ நல்லா வாழ்ந்தவர், இவ்வளோ ஆடம்பரமாக வாழ்ந்தவர், கடைசியில் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்னு சொல்கிற மாதிரி கேட்கவே இது வந்து ரொம்ப சேட் ஸ்டோரியாக இருக்கும். நோபடி வாண்ட்ஸ் டு பிகம் புவர். பட் இது நம்ம ஏழையாகி தான் இது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ தட்ஸ் த பாயிண்ட் ஐ வாண்ட் டு மேக் இட் ஹியர். சார், இப்போது நிறைய ஸ்மார்ட்டான பீப்புள் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி நிறைய ட்ராபேக் இருக்கும். அவங்களுக்கு ஃபினான்ஷியலி ஃபெயில் ஆகிருப்பாங்க. நிறைய ஸ்மார்ட்டான பீப்புள் கேள்விப்பட்ட வரைக்குமே அவங்க செம்ம ஸ்மார்ட், ஆனால் ஃபினான்ஷியலி அவங்க வந்து பயங்கர கீழே போயிட்டாங்க, டவுன் ஆகிட்டாங்க அப்படின்னு. ஆனால் ஆவரேஜாக ஒருத்தர் இருப்பார், அவர் பக்காவாக கம்ஃபர்டபுளாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணுவார் ஃபினான்ஷியலி. இது என்ன டிஃப்ரென்ஸ்? ஆனால் நாங்கள் பார்க்குறப்போ ஒருத்தர் அவ்வளோ ஸ்மார்ட்டாக பார்க்குறேன், இவர் எப்படிப்பா அப்படி ஆயிருப்பாருன்னு கேட்க தோணுது. இவர் எப்படிப்பா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காரு அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. இது என்ன டிஃப்ரென்ஸ்? காமன் சென்ஸ். ஓகே. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிகிற காமன் சென்ஸ். நாட் ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் லைன். இதுதான் கோடு, இதை தாண்டி போகக்கூடாதுன்னு. இப்போ சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் குடிச்சு பார்த்துட்டு எதுவும் ஆளுன்னு சொல்ல முடியாது. ஸோ when you are stepping out of line, there is a problem வருது. நீங்கள் உணரணும். நான் ஏழை ஆகிட்டு தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் அதை பண்ணி அதில் வர விளைவுகளை வச்சுக்கிட்டு தான் நான் தெரிஞ்சுக்குவேங்கிற அர்த்தம் கிடையாது. when there is a rule, you should not step out of the rule and the line and the boundaries. முக்கியமான பாடம் நம்மளுக்கு. அது ஃபினான்ஸுக்கும் பொருந்தும், லைஃபுக்கும் பொருந்தும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரியணும். செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. நெருப்பை நம்ம தொட்டால் சுடுன்னு சொல்கிறோம், தொட்டு தான் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சார், இப்போது நம்ம உண்மையுமே ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம இன்கம் குறைவாக இருக்குது அப்படின்றதா, இல்லை வந்துட்டு இந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்கல்ல சார், அது நம்ம இன்கம்மை சாப்பிட்றதுனாலயா? எது வந்து உண்மையான ரீசன்? ஸோ வி டோன்ட் அப்கிரேட் லைஃப், வி அப்கிரேட் லைபிலிட்டிஸ். ஓகே. அதுதான் மெயின் பாயிண்ட். வருமானம் வர வர அதான் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். விஜய் சேதுபதி கூட சொல்லியிருக்கிறார், நான் வந்து 1000 சம்பாதிச்சேன், அப்பயும் கடன் இருந்தது. 1,00,000 சம்பாதிச்சேன், அப்பயும் கடன் இருந்தது. கோடியில் இப்போ சம்பாதிக்கிறேன், நானும் இருக்கேன், கடன் இருக்கேன்ட்டு. இது என்ன பெருமையா என்ன? கடனுக்காக நீங்கள் வேலை பார்க்குறீங்களா, இல்லை கடனை முடிக்கிறதுக்காக நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? ஸோ என்ன ஆகுனா, when you upgrade your lifestyle, அதுதான் ப்ராப்ளம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டஸ் திஸ் மிஸ்டேக். ஆக்சுவலாக நமக்கு லைஃப் அப்கிரேட் பண்ணும்போது நம்ம பொருட்களை அப்கிரேட் பண்ணணும். அதான் சொன்னேன். ஆசை நிறைய இருந்ததுன்னா நல்லா வாழலாம், பேராசை நிறைய இருந்ததுன்னா நம்ம கடனில் தான் வாழணும். வருமானத்துக்கு மேலே செலவு வைக்கிறது தான் ப்ராப்ளம். வரவு 8 செலவு 10, அதிகம் 2, கடைசியில் துந்தனாங்கிற மாதிரி வரவுக்கு மேலே செலவு இருந்தால் கஷ்டம் நம்மளுக்கு. சப்போஸ் இஃப் யூ பை திங்ஸ் விச் வி டோன்ட் நீட், சூன் வி ஹேவ் டு செல் திங்ஸ் விச் யூ நீடுங்கிறார் பஃபட் சொல்கிறார். நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களை நீங்கள் வாங்கினீங்கன்னா தேவை இருக்கும்போது தேவையுள்ள பொருட்களை விற்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பஃபட் சொல்கிறாரு. ஸோ வருமானத்துக்குள்ளே செலவு வச்சுக்கிறது இல்லை. அதை நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். கிராமத்தில் போனீங்கன்னா வேட்டி யூஸ் பண்ணுவாங்க, வேட்டியை துண்டாக்கிக்குவாங்க, துண்டை கர்ச்சீஃப் ஆக்கிக்குவாங்க, கர்ச்சீஃபை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வீடு துடைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி போனீங்கன்னா 2 சட்டை 4 சட்டை எப்போ வேணாலும் என்ன வேணாலும் எதை வேணாலும் பண்ண முடியும். ஏன்னா கடனில் பண்ணுறோம் நம்ம. ஸோ ஃப்ரூகலாக இருக்கணும் லைஃப்பில். சிக்கனங்கிறது வந்து கஞ்சத்தனம் கிடையாது. சார், இப்போது நீங்கள் இந்த பழமொழி எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, சீக்கிரமாக உன்ட்ட பணம் வந்துச்சுன்னா சீக்கிரமாகவே உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ தூரம் உண்மை சார்? இப்படி ஒன்றும் கிடையாது. நீங்கள் புத்திசாலியாக இல்லைன்னா ப்ராப்ளம் தான். சரி, இப்போ நம்ம வந்து மேஸ்ட்ரோ தெரியுமா உங்களுக்கு? மேஸ்ட்ரோ தெரியாதா? இளையராஜாவா சார்? இளையராஜாவா? மேஸ்ட்ரோங்கிறது இளையராஜாவுக்கு கொடுத்த பட்டம். ஏன் இளையராஜா சார் எடுக்கக்கூடாது? ஓகே. மேஸ்ட்ரோங்கிறது வந்து ஒரு மியூசிக்காக கொடுக்குற ஒரு அவார்டு. முதல்ல மேஸ்ட்ரோன்னு யார் கொடுத்தாங்கன்னா மொசாட். ஓகே. மொசாட்னு
ஒரு ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர். அந்த இன்ஃபேக்ட் இந்த போன மேல அந்த நாட்டுக்கூடி நான் போயிட்டு வந்தேன். ஓகே. மியூசிக் பட்டிருக்கல, டின் 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 அப்படின்லாம் அந்த மியூசிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை வந்து பண்ணவர் வந்து மொசாட். மாஸ்ட்ரோ மொசாட் என்ன நினைச்சாரு, திறமை இருக்கே, மியூசிக் நல்லா இருக்கே, இனிமேலுக்கு நம்ம சூப்பர் ஆகிடுவோம், இனிமேலுக்கு லைஃப் இப்படி தான் நினச்சார். பட் லைஃப் அவர் ஹெல்த் இஷ்யூஸு, அப்பார்ட்மெண்ட் வாங்குறது, லைஃப் ஸ்டைலை கண்ணா அப்படின்னு அப்கிரேட் பண்ணி கடைசியில் கடனில் செத்து போனாருங்கிறது தான் அவருடைய வரலாறு. அதான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் வினோத் காம்ப்ளியை பற்றி. ஸோ 6 டெஸ்ட்லேயே 2 டெஸ்ட் டபுள் செஞ்சுரி அடித்த பிளேயர் வந்து வினோத் காம்ப்ளி. டெண்டுல்கரோட ஒரு பெரிய திறமை உள்ளவர். பட் திறமை அலோன் இஸ் நாட் எனஃப். வினோத் காம்ப்ளிங்கிறவர் 30,000 ரூபா பிசிசிஐ பென்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தான் நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில், திறமை கடவுளால் கொடுக்கப்பட்டது, அடக்கத்துடன் இருங்கள். புகழ் மனிதனால் கொடுக்கப்பட்டது, நன்றியுடன் இருங்கள். அகம்பாவம் நமக்கு நாமே கொடுத்து கொண்டது, எச்சரிக்கையுடன் இருங்கள்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோயிங் இஸ் குட், இந்த லைஃப் இஸ் ஈஸி. நம்ம எப்படி திங்க் பண்ணணும், ஆல்வேஸ் ஒரு ரெய்னி டேஸ் இருக்குது, ஆல்வேஸ் நம்மளுக்கு ஒரு இது இருக்குங்கிறத மறந்துடாமல் அழகாக சேவ் பண்ணி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நீண்ட கால. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நல்லா இருக்கும் போது தான் பாதி மிஸ்டேக் பண்ணுறது. இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதே தான். நல்லா பண்ணியிருந்தா அந்த ஸ்கீம்லேயே போய் வாங்குறது, அந்த மாதிரி தான். ஸோ நல்லா இருக்கும் போது தான் வி ஷுட் ஆல்வேஸ் திங்க், எஸ் தேர் கேன் பி டேஸ் இன் த ஃபியூச்சர் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரலாம், அந்த சமயத்தில் நம்மளுடைய சேமிப்பு சேவ் பண்ணணுங்கிற அந்த ஒரு அறிவு நம்மளுக்கு இருக்கணும். சார், என்னோட கடைசி கொஸ்டின் என்னன்னா, இப்போ பண விஷயத்தில் நான் வந்து ஒரே ஷாட்டில் பெருசாக இன் பண்ணிடணுமா, இல்லை வந்துட்டு ஒரு ரொம்ப நாள் ஆனாலும் பரவாயில்ல, சர்வே பண்ணி வின் பண்ணால் போதுன்ற மைண்ட் செட் இருக்காங்க? ஸோ டு நாட் டேக் ரிஸ்க் விச் வுட் த்ரெட்டன் யுவர் சர்வைவல். என்னுடைய உப்பு புளி மிளகாக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்குங்கிறது தான் என்னுடைய வியூ. இப்போது நம்ம நிறைய உதாரணங்களை சொல்லலாம். இப்போ வந்து கப்பலோட்டை தமிழனாக இருக்கட்டும், அவர் விடுதலை போராட்டத்துக்கு போனார், அப்புறம் கடைசியில் மளிகை கடை வச்சு சிந்தாதிரிப்பேட்டையில் பணமே இல்லாமல் ரொம்ப ஏழையாக இறந்து போனாருங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பாரதியாரை நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் கரெக்டு. பட் நம்ம இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸ், நம்ம ஒரு ஆவரேஜ் மேனாக இருக்கிறோன்னா நம்ம ஃபேமிலி ஃபஸ்ட்டாக வைக்கணும். அதுக்கு ஒரு மினிமம் சர்வைவலில் வச்சுட்டு தான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ரிஸ்க் எடுக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் ஸ்டார் தெரியும்ல, தமிழ் சூப்பர் ஸ்டார் யார்? ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் எம்கே தியாகராஜ பாவதர். அவர் தான் ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார். ஓகே. 12 சினிமாவோ 15 சினிமாவோ தான் நடிச்சிருக்காரு. ஒரு யங் ஏஜ்லேயே பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆனவர். ஆக்சுவலாக அவருடைய ஸ்டோரி எடுத்து பார்த்தீங்கன்னா, கடைசியில் சாப்பாடுக்கே வழி இல்லாமல் ஏழையாக நோய்வாய்ப்பட்டு செத்து போனாருன்னு நம்ம படிக்கிறோம். சர்வைவலில் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுக்கணும். தங்க பிளேட்டிலே சாப்பிட்டாராம், 110 சவரனா தட்டு, 2 தட்டு வச்சுருந்தாராம். அந்த மாதிரி சிலுக்கு ஜிப்பா, சிலுக்கு இதுதான் போட்டிருப்பாரு. ஏதோ ஒரு கொலை வழக்கில் மாட்டிட்டு கடைசியில் அவர் ரொம்ப வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வெளில வந்தோன்னா மக்கள் ஏற்றுக்கல. அதுக்கப்புறமா எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் வந்துட்டாங்கங்கிற மாதிரி தான் நான் படித்தேன். பட் பாயிண்ட் என்னென்னா, சர்வைவல், நம்மளுடைய உப்பு புளி மிளகா, மினிமம் ரிஸ்க்கு, ஃபேமிலியை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறது, இதை பண்ணிட்டு தான் நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரிஸ்க் எடுக்கணும். அது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், எதுவாதாவது இருக்கலாம். ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா மினிமம் சர்வைவலை பார்த்துட்டு தான் பெரிய ரிஸ்க் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய வியூ கேஷன். ஓகே சார். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் எனக்கு என்ன புரிஞ்சுன்னா, நான் லைஃப்பில் செகண்ட் சான்ஸ் லெவலுக்கு போக மாட்டேன்னு எனக்கு தோணுது சார். ஏன்னா அழகாக சொல்லிட்டீங்க என்னென்ன விஷயம் பண்ணால் அந்த இடத்த நீங்கள் ரீச் பண்ண மாட்டீங்க அப்படின்றத கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ இது எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ கேஷவ். தேங்க்யூ.